ஏய் அப்பேர் அந்த அளவுப்பட்டவரு இந்த அம்மா என் நிலவரத்திலே ரூபாய் கொண்டாங்க தெரியுமா? ஏன்னு கேட்டால் ஏழுகிற காலத்துல துர்வாசர் இருக்கிறார் பத்தியா? தூர்வாச மகாமுனா சாதாரண ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட தூர்வாச மகாமுனிவர் இருக்கின்றார் அல்லவா? 22 நேத்திரம் 64 மழை கோபம் உள்ளவராச்சு. இந்த அம்மா மகாமுனிவருக்கு 22 நேத்திரம் 64 மழை கோபம். 22 நேத்திரத்தை வச்சு இந்த உலகத்தை ஆடிக்கொண்டு வருகின்றாரு. ஆனா நாரதனுக்கு அன்றைய தினம் கழகம் இல்லை. ஆனா நாரதன் பார்த்தான், என்னடா இது ஒரு நாளைக்கு ஒரு கழகம் மூட்டாவிட்டா நாரதோட மண்டையாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடித்து 1000 சுக்கலாக வெடித்து விடும். அப்படி என்று அவர் நாரதமாக அமூடி வந்தாரே. ஆடிய கலவை தேடிய செய்திட அவன் ஆடிய கலவை தேடிய செய்திட அதோடு எல்லோரும் தானே அவருக்கு வந்து திருவோண சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் இந்த தினத்துல எங்க கழகம் போகாமல்லை. இன்னைக்கு ஒரே கழகமும் நம்மளுக்கு தெம்படவில்லை. ஆனா இங்க யாரு தமிழ் கழகம் போட்டலாம் என்று யாரு விட்ட கழகம் போட்டலாம், அதானே குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படி என்று சொல்லி நாரத யோசித்துக் கொண்டே வருகிறார். இவர் என்ன வரார்? அவர் கழகம் 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 அந்த நாரதானோ அவர் கழகம் 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 என்று அந்த நாரதானோ அந்த கழகம் செய்ய வராரே தாரே ஒரு அந்த கழகம் செய்ய வராரே தாரே நாராயண நாராயண நாராயண. இப்படி திருலோகம் சுற்றி வருகின்ற வேலையே தூர்வாச மகாமுனிவப்பட்டவர் தினந்தோறும் பூஜை செய்து வருகின்ற வேலையே பார்த்தார் நாரத மகாமுனிவர். கேளு சுவாமி, ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு கழகம் தெம்பி விட்டது. அடாடா யாரு நாரத மகாமுனிவர் நினைக்கிறார், இந்த முனிவரை நம்ம கண்ணில் தெம்பிடுகிறார். ஏன்னா இவ்வளவு உலகமும் சுற்றி வந்தோம், யாரு நம்ம கண்ணுக்கு தெம்படவில்லையே. இப்பேற்பட்ட துர்வாச மகாமுனிவர் நம்ம கண் முன்னாடி இருக்கிறார். இன்னைக்கு அவரு குடும்பத்தை கழகம் மூட்டி, ஏன்னா இவரோட குடும்பத்திலே கழகத்தை மூட்டி இவருக்கு என்ன சாபம் கொடுக்கணுமோ அந்த வேலையை நாம செய்ய வேண்டும். கண்டிப்பா உண்மைதான். அப்படி என்று தூர்வாசனை பார்த்து ஏழும் தூர்வாச மகாமுனிவரே உனக்கோ எத்தனை கண்கள் இருக்கின்றது? எனக்கு 22 நேத்திரம் இருக்கிறது. 22 நேத்திரம் 64 மழை கோபம். அடே அப்பா, ஏண்டா இப்பேற்பட்ட 64 மழை கோபம் 22 நேத்திரம் இப்பேற்பட்ட ஆளினி சாதாரண அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே வந்து 3 நேத்திரம் தான், உனக்கு 22 நேத்திரம் ஆச்சு. அதானே சாதாரண 3 கண்ணை வச்சு உலகத்தை பறிக்கிறாரு. ஆனா 22 நேத்திரத்தை வச்சு இப்படி பறிக்கின்றையே சிவபெருமானுக்கு பணிவிட வேலை செய்கிறார். அதானே அவரோட நீ சிறந்த மனிதனாச்சு, நீ போய் அவருக்கு பணிவிட வேலை செய்யலாமா? அதானே அப்படி என்ற கழகத்தை முட்ட உடனே ஆத்தா தூர்வாசர் வாங்கார கோபம் கோபம் கொண்ட சொல்லவோ நமக்கு இந்த யோசனை தெரியாத போச்சு. சிவபெருமானோட நமக்கு 22 நேத்திரம் அதிகமா இருக்கிறது. இது தெரியாம நம்ம அவருக்கு பணிவிடை வேலை செய்து விட்டோமே. என்னடா இது அப்படின்னு தூர்வாச மகாமுனிவப்பட்டவர் அங்கார கோபத்தோடு அந்த கைலாயமோ அவர் தன்னை தேடுகிற அவர் கட்டாயமோ
அவன் தத்தை ஏன்னா இவருக்கு ஒரு ஆண்டாரக்கும் நாரதன் பேச்ச கேட்டு என்னடா இது ஆளா இருக்கிறீ நீ மூன்று உலகம் செல்லு யாரு உனக்கு மரியாதை கொடுக்கிறார் அதானே யாரு உனக்கு அவமரியாதை கொடுக்கிறார் அப்படி என்று பார்த்து கொண்டு வா ஆமா உனக்கு மரியாதை கொடுப்பவருக்கு வரத்தை கொடு வரத்தை கொடு மரியாதை கொடுப்பவருக்கு சாபத்தை கொடு சாபத்தை கொடு அப்படி என்று நாரதன் கழகத்தை பேச்ச கேட்டு முடித்து விட்டு அவன் சென்று விட்டான் அதான அவனால எப்பயுமே ஒரு நாரதன் கழகம் நந்தல் தான் போய் முடியும் உண்மைதான் நான்கார கோபத்தை கொண்டு என்ன போறாரு தூர்வாச மகாமுனிவரப்பட்டவரு கைலாயம் சென்றவுடனே கைலாயத்துல யார் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் கைலாயம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் வீட்டிலே இருக்கும் கைலாயம் நோக்கி செல்கிறார் தூர்வாசர் கைலாய நோக்கி செல்கின்ற வேலையே பரமனும் பார்வதியும் அப்பதான் படியார் வந்து கைலாயம் வர்றாரு அவரு பரமனும் பார்வை சதிமதிமா அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க வீட்டோட வந்து மனைவியோட சந்தோஷமாக சதிமதிமா பேசிக் கொண்டிருக்க ஏண்டா நீ தான் பம்பைக்கு போற டெய்லி ஒரு சித்திர மாசம் போயிட்டு வந்துருக்கிற ஆனா ஒரு நாளைக்காவது ஒரு புருஷன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாதா அதானே அப்படி என்று யோசிக்கிறார் ஆனா அன்னைக்கு பார்த்தா அந்த நாரதம் எப்படி வந்து காலத்தை மூட்டி அவளை சந்தோஷத்தை மண்ணள்ளி போட்டான் அந்த கைலாயம் தன்னை தேடி ஓட்டமா ஓடி வந்து அடே பரமா பரமானந்தம் அது பதில் சொல்றதுக்கு ஆள் இல்ல ஏ பரமா அப்படி என்று மூன்று குரல் கொடுத்தா உடனே இவர் என்ன நினைக்கிறாரு யாரு தான் நினைக்கிறாரே தவிர தூர்வாசனம் வந்தா நினைக்கலையே ஏன்னா எங்க போது எங்க கூப்பிடுறான் அதானே படியா வந்து வீடு வந்திருக்கிறான் சற்று நேரம் மணியோடு சத்து பேசிக் கொண்டிருப்போமே ஆமா அப்படி என்ன சிந்தை பேசிக் கொண்டிருந்தேன் சென்று மறந்து பாரு பேசிக் கொண்டிருக்கின்ற வேலையே தூர்வாசர் கூட்டத்தார் காதுல வாங்கவில்லை இல்லை ஏன்னா தூர்வாச மகாமுனிவர் 62 கோபம் ஏன்னா 64 கோபம் 22 நேத்திரம் சாதாரண கோபம் சாதாரண கோபம் கிடையாது 64 கோபம் ஒரு ஜானு கோபம் இருந்தாலே நம்மளால கட்டுப்படுத்த முடியல ஐயோ 64 கோபம்னா எம்மா சாதாரண கோபம் புலி சீண்டு போறா செம்ம கோபம் வரும் அதுக்கு அம்மா கோபம் வருது போறா அப்பேற்பட்ட கோபம் இருந்தாலும் சரிதான் இவங்களுக்கு வர கோபம் அப்பேற்பட்ட கோபம் ஆனா அவருக்கு 64 கோபம் இருக்குது அவர் சாதாரண ஆளு கிடையாது கேளும் பரமா என்ன கண்டு மதியாமல் இருப்பதினால் இருக்கின்றது உன் 5 சிரசிலே பிரம்மதேவன் 5 சிரம் அவளோட 5 சிரசிலே உன் கரத்தால் அவளுடைய சிரசை ஒரு சிரசை கொய்ய வேண்டும் அகமம் கொண்ட ஒரு சிரசு இருக்கின்றது அல்லவா அந்த சிரசிலே ஒன்று கொய்ய வேண்டும் ஒரு சிரசை அறுக்க வேண்டும் உன்னுடைய வலது கரத்தை எடுத்து பிரம்மதேவன் சிரசை அறுக்க வேண்டும் சாபத்தை கொடுத்தார் தண்டவன் எங்க போற அவன் தன்னை தெரியும் சத்தியலோகத்தில் வந்து சத்தியலோகத்தில் யார் இருக்கின்றார் பிரம்மதேவன் அயனாகிய பிரம்மதேவன் கலைவாணி அம்மனும் அப்பதான் அவங்க சதிபதிமா இருக்கின்றாங்க யாரு
பிரம்மதேவனும் தலைவாணி அம்மனும் வைகுண்டத்திலே சதிமதிமா அமர்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா இவரு போனாரு. அவரே போனாரு. அவரு பிண்டம் பிடித்து விட்டு அவர் ஆசிரியாக வீட்டுல சென்று மனைவியோட பேசிக் கொண்டிருக்கும் போது பிண்டம் பிடிக்கிறேன்னா அது என்ன பிண்டம் விளக்கமா கொஞ்சம் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிண்டம் தாங்க. ஓ, உனக்கு தெரிஞ்சது அந்த பெண்ணு தான். இவன் தான் பிடிப்பான். அப்படி கிடையாது. சிவபெருமானுக்கு என்ன வேலை சென்று 7 முதல் 28 தெல்மத்தாதேவனுக்கு படி அளக்கக்கூடிய வேலை பரமக்கடவுள். பிரம்மனுக்கு என்ன வேலை? பின்னால எழுதுவது நம்மளோட உருவத்தை பின்புறமாகவே கை நாள் பார்க்காமலே பிண்டம் பிடித்து கிராசுவது. இந்த குழந்தை பிறந்தது எப்படி பிறக்கும்? அது பிண்டம் பிடிச்சுதான் அப்படி கிராசுவாரு. எப்படி? பிண்டம் பக்கத்துல பின்னாடி பிடித்து முன்னாடி கிடையாச்சு அது உருவானத்தான் ஆகும். ஆனா உருவானத்தை பிடிச்சாதான் முகம் அழகா இருக்கா கை அழகா இருக்கான்னு பார்க்க முடியும். பின்னாடி பிடிக்கிறாரு. அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கு அந்த வேலையாச்சு. இவர் என்ன பண்ணாரு? தூர்வாசர் அங்க போகின்ற வேலையை பார்த்தாரு. என்னடா இது? கைலாயம் போறோம், கைலாயத்துல மரியாதை கிடையாது. இது சத்தியலோகம் வந்துகிறோம், நம்மளுக்கு சத்தியலோகத்துல மரியாதை கிடையாது. அப்படி என்று தூர்வாச மகாமுகாப்பட்டவரு என்ன சாபம் கொடுத்தா தெரியுமா? அதே பிரம்மதேவா ஒரு என்ன சாபம் கொடுப்பேன் என்றால் என்னோட 5 சிரசிலே உனக்கு இருப்பது ஒரு வெள்ளை முகம். ஆமா, அந்த வெள்ளை முகத்தை அறுப்பா. ஏன்னா இந்த அகமாக கொண்ட சிரசை என்னுடைய வலது கையா பிரம்மதேவன் யாரு? பிரம்மதேவன் நினைக்கிறார். தூர்வாச சொல்றார். சோருமான் என்ன சொல்றார்? சோருமான் உன்னோட வலது கரத்தாலே அந்த சிரசை அறுவக்கடவை போடா சாபத்தை கொடுத்தார். இன்னும் ஒரு உலகம் இருக்குது. எங்க போக வேண்டும்? ஏய், வைகுண்டத்தான் அன்னை தேடி ஆரே ரெண்டு உலகம் போனோம். ஒன்னும் மரியாதை கிடைக்கவில்லை. இல்லை, பரமசிவனும் மதிக்கவில்லை, பிரம்மாவும் மதிக்கவில்லை. மாமனார் தானே. மாமனார் மருமகனா இருந்தாலும் ஒரு மரியாதை வேணாமா? நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கவில்லை அல்லவா? கிணவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அதானே. யாரு பார்த்தது? வைகுண்டத்துல யார் இருக்கின்றார்? ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி லட்சுமி அம்மனும் ஆட்கள் வைத்துக் கொண்டவர். எல்லுக்குள் என்ன எப்படி நிறைந்திருக்குமோ அதே மாதிரி உலகம் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய என்பெருமாள். அவருக்கு வந்து ஆத்தலயத்தில் நைனபாசை உண்டு. ஆமா, அந்த நைனபாசை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு படி அளக்கதான் தெரியும். ஆமா, யானைக்கு கால்படி அவர் குடும்பத்துக்கு தான் தெரியும். யானைக்கு கால்படி எறும்புக்கு கால்படி தான் அளப்பாரு அவரு. பரண்டாடு யானைக்கும் கால்படி எறும்புக்கும் கால்படியாம். அப்ப உனங்களே எத்தனை படி அளக்கலாம்? உனக்கு ஒரு மார்க்காக அளக்கணும். ஒவ்வொரு ஜீவனுக்கு கால்படி தான் அவரோட அளப்பு. அவர் அதை அளந்து விடுவார். இவனுக்கு எவ்வளவு போய் சேர வேண்டும், அதுல எனக்கு எவ்வளவு சேரணும், உனக்கு எவ்வளவு சேரணும் ஆக்கலாயத்தில் கொண்டு கொடுப்பவர் தான் பகவான். ஓ, பகவானுக்கு தெரியும். என்னடா இது? ரெண்டு உலகம் போனார். அவங்க 2 பேரும் மரியாதை கொடுக்கவில்லை. லட்சுமி அகமோ கொண்ட தூர்வாசல் வருகின்றான் பெண்ணே. அவன் என்ன செய்ய வேண்டும்? உலகம் சென்று அசிங்கப்பட்டு ரொம்ப பெருத்த கோபத்தோட நம்ம வைகுண்டம் தேடி வருகிறான். ஆமா, அவனுக்கு தக்க மரியாதை கொடுத்து அவன் மனசு சாந்தப்படுத்த வேண்டும். ஏன்னா 2 உலகம் போனா அசந்து வரான். ஆனா கோவக்குடியோடு வருகின்றான். ஆமா, அப்படி கோவக்குடியோடு வருகின்ற வேலையே கோபத்தை அடக்க வேண்டும். ஆமா, அவனோட அகமாவத்தை அடக்க வேண்டும். அதற்கு நாம என்ன செய்யணும்? அவனுக்கு தக்க பணிவிடை அடிக்கலும் அம்மா மாட்டையாது பெண்ணாயிரே பெண்ண பெண்ணே நான் என்ன சொல்றேன் கேளு போது. என்ன
லட்சுமி நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் வருகின்றான் தூர்வாசர் அவன் தக்க சிமாதானம் கொடுக்க வேண்டும். அவரை தக்க சிமாதானத்தை அமைத்து ஆமா அவரை பஞ்சநகத்திலே அமர்த்தி அவருக்கு தந்த மரியாதை கொடுத்தா அவன் மேல கோபம் வராது. பணிவிடை செய்ய வேண்டும். அப்படி என்று பகவான் உத்தரவிட்ட உடனே யாரு போனது? தூர்வாசர் அவன் வைகுண்டத்தில் சென்று அடைந்தார். இந்த அம்மா புருஷன் தட்ட சொல்லாமல் இந்த அம்மா என்ன செய்யறாங்க? அவருகிறே மகங்கையிலே மகங்கையிலே அவள் சொம்புதே நம்ம ஓடுகிற கங்கையிலே அவள் ஒரு சொம்புதே லட்சுமணன் என்ன செய்யறாரு தெரியுமா? ஏன்னா கையால இருந்து எடுத்தா காம்பாய்க்கு போகும் என்று இந்த அம்மா எப்பேற்பட்ட சோடு கட்டுறாங்க தெரியுமா? அம்மா ஒரு பொண்ணு நல்ல கட்டி தாயே தாரே அம்மா என்ன செய்றாங்க தெரியுமா? அம்மா ஒரு பொண்ணு சூழடு கட்டி இது பேர் வந்து ரேஷன் முருக்கம்பாய். பேர் வாத்துறேன் பரிசு சொல்லு. அது வந்து உமா மகேஸ்வரி ரமேஷ். அம்மா இந்த வல்லக்கை எடுத்த சங்கே வல்லக்கை எடுத்த சங்கே வலியவோ போர் கெஞ்சி உள்ளளவு உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ? மௌலி பத்தோ